இந்த ஹைட்ரோ கார்பன் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நீங்க அதுக்கு நீங்க வந்து டைரக்டாவே களத்துக்கே போய் மக்கள்கிட்ட அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க நிறைய. மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயங்களை? அவங்களுக்கு அந்த ஏன்னா அதிகாரம் ஒரு விஷயத்தை கொண்டு வரப்ப அது வந்து முழுக்க முழுக்க பெரும் முதலாளிகளுடைய இது அதிகமா இருக்கும். அவங்களோட பலன் தான் அதிகமா இருக்கும். மக்களுக்கு வந்து முழுசாவே என்ன பிரச்சனை முழுசா தெரியாது இல்லையா? இப்ப நம்மள மாதிரி இப்போ உங்களை மாதிரி செயல்பாடுகள்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு போறப்ப அவங்க வந்து அதை கேட்கிற நிலைமை இருக்காங்களா? நம்ம சொல்ற விஷயம் ஏன்னா வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப சயின்டிபிக்கான பல விடயங்கள் அதுல இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. நம்ம விளக்குறப்ப அதை புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? நீங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க? அந்த மாதிரி களத்துல போய் பங்கு பெற்ற போராட்டங்கள்லாம் கேட்குறேன். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஐயா நம்மாழ்வார் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அவரு மன்னார்குடியில ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. அப்ப அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சவங்க இது மாதிரி மருத்துவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாரு, அவரு இது மாதிரி பிரச்சனைகளை ஈடுபடும் சொல்லி நான் வந்து பார்த்தாங்க. அப்படிதான் எனக்கு அந்த பிரச்சனையே தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, அதனுடைய பாதிப்பு எதுவுமே எனக்கு தெரியாது. நம்மாழ்வார் ஐயாவோட அந்த உண்ணாவிரத்துல போய் நாங்க கட்சி சார்பா கலந்துக்கிட்டோம். அப்பதான் ஐயா வந்து ரொம்ப எளிய முறையில அதை வந்து விளக்கி சொன்னாங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்பு அதை மக்களுக்கு புரியுமாறு சொல்றது, அது என்ன ரொம்ப பாதிச்சுது. அது எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. அதற்கு பிறகுதான் நாங்க ஐயா அவர்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போனோம். நாங்க என்ன செஞ்சோம்னா கிட்டத்தட்ட 30,000 துண்டறிக்கைகள் அடிச்சு மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தினமும் காலைல 7 மணிக்கு கிளம்பிடுவோம். ஒவ்வொரு கிராமம் போய் கொடுப்போம். அந்த தேநீர் நிலையங்கள்ல மக்கள் கூடுற இடத்துல ஒரு 10 பேர் நாங்கன்னா அவங்கள்ட்ட அதை விலைக்கு பேசுவோம். ஆனா உள்ளபடியே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப இந்த காவிரி படுகையில 45 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. ஆனா போராட்டத்துல ஈடுபட்டது ஒரு சில ஆயிரம் தாங்க, மீதி பேர் வரல. ஆனா அதற்கே இவ்வளவு பெரிய, அதுவே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை ஐயா எடப்பாடியார் அவர்களை கொண்டு வர வச்சிருக்கு. காரணம் என்னன்னா போராட்டத்துல ஈடுபடலையே தவிர கருத்தை அவங்க உள்வாங்கிட்டாங்க. இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றத அவங்க உள்வாங்கிட்டாங்க. இதை அரசியல் கட்சிகள் உணர்ந்துட்டாங்க. இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை அதை உணர்ந்துட்டாங்க. அப்ப 45 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு வாக்கு இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற நெருக்கடியை நாங்க உருவாக்கிட்டோம். அதனாலதான் எடப்பாடியார் அவர்கள் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த காவிரி படுகை பாதுகாக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டினா 2018 வாக்குல ஒன்றிய அரசு 3 எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்ப இங்க கொடுத்துட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த காவிரி படுகை காப்பாற்றப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து அந்த வல்லுநர் குழு அறிக்கையின் அடிப்படையில் இடைக்கால தடை விதித்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மக்கள் கருத்துக்கு மதிப்பளித்து, அது வாக்குக்காக செய்தாலும் கூட மக்கள் கருத்துக்கு மதிப்பளித்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்த ஐயா எடப்பாடி அவர்களும் பொறுப்பு என்பதை நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதனால போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மிக குறைவானவர் இருந்தாலும் கூட அந்த கருத்தை அவங்க உள்வாங்கிட்டாங்க. இது தவறுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சிறப்பு சிறப்பு, அருமை அருமையா. இப்ப அதே போல நீங்க வந்து போராட்டம் வரப்ப நம்ம எல்லாத்துக்குமே போராட வேண்டியதா இருக்குது. ஈவன் தமிழ் மொழிக்கு கூட போராட வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த குடமுழுக்கு, தஞ்சை பெரிய கோயிலோட குடமுழுக்கு சமயத்துல வந்து தமிழ்ல பண்ண மாட்டோம்லாம் பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? நீங்க அதுக்கும் குரல் நிறைய கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் போய் போராடிட்டு இருக்கீங்க. அது அந்த அந்த அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன? என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருந்துச்சு? ஏன்னா மணிரசன் ஐயா கூட அதை ஒரு பெரிய ஒரு இதுவா எடுத்து பண்றாரு இல்லையா? அந்த ஒரு அவர்களோட இணைந்துதான் அந்த போராட்டங்களை மேற்கொண்டோம். அவங்க அழைப்பின் பேரில் தான் நான் இங்க இந்த பகுதி மன்னார்குடி பகுதி மக்கள், உழவர்கள், சிவனடியார்கள் அவங்களெல்லாம் நான் அந்த போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போனேன். ஒன்னும் அதுல பெருசா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அமைதியான போராட்டம் தானே. அப்ப இருந்த எடப்பாடியார் அரசு அப்ப நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டு தீர்ப்பு பெற்றோம். அந்த தீர்ப்பை அந்த அரசு செயல்படுத்தினது. தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுலயுமே குடமுழுக்கு நடத்தணும்னு நடைமுறைப்படுத்தினாங்க. அது எல்லா கோயில்களுக்கும் அதை பண்றாங்களா இல்ல அந்த பர்டிகுலர் அந்த கோயில் மட்டும்தான் அதுக்கான? இல்ல, அந்த இப்ப இன்னொரு இதன் அடிப்படையில தமிழ்நாடு முழுக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை சொன்னோம்னா நீங்க அந்த இதுக்கு தனியா வழக்கு போட்டு அவங்க உயர்நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க.
இப்ப ம், இருக்கிற திமுக அரசு இதுல ரொம்ப மோசமா செயல்படுது. இத ம், செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டே ஏமாத்துறாங்க அவங்க. ம். மிகப்பெரிய ஏமாற்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆரிய அடிமையா இருக்கிறது அவங்கதான். அவங்கள பகச்சுக்க பயப்படுறாங்க அவங்க. புரியுது. நீதிமன்ற தீர்ப்பையே செயல்படுத்த மறுக்கிறாங்க அவங்க. தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியா இருக்கணும்ன்றதுதான் நம்முடைய எல்லாருடைய கோரிக்கையும். அது கோர்ட்டுகள்ல கூட தமிழ் மொழி பேசணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் கூட தமிழ் ஒழிக்கிறது வந்து அதுக்கும் போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது வந்து ரொம்ப நமக்கு ஒரு பெருத்த அவமானம் தான் இல்லையா? ஒரு தமிழ் நம்ம 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கிற நாட்டுல இல்லையா? இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் இதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏமாத்துறாங்க. புரியுது. சட்டத்தையே செயல்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டா செயல்படுத்த மாட்டாங்க. நம்ம அங்க போய் அத வந்து மேற்பார்வையிட்டு நீதிமன்றத்துக்கு போய் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா வீரத்தமிழர் முன்னணி முனைவர் செந்தில்நாதன் வழக்கு போட்டாங்க. இப்ப நீதிபதி வெறுத்து போய் கடைசியா சொன்னாரு, நான் உத்தரவு போட்டேன், நான் என்னதான் செய்ய முடியும் இதுக்கு மேல அப்படின்னு வெறுத்து போய் பேசுறாரு அவரு. புரியுது. பெருத்த சங்கடம் தான் இது. இப்ப இது வந்து எனக்கு ஒரு தமிழருக்கான ஆட்சி அமையும் போதுதான் இதை சரி செய்ய முடியும். அதை மாத்த முடியும். புரியுது.